தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 34. வந்த அன்றைக்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் மயிலா படுத்துக்கொள்ள தேஜனும் கண்டு கொள்ளவில்லை. சோஃபா கம்பெட் தான் அது. ஆனால் மயிலாவால் அதை எளிதாக விரித்து போட முடியவில்லை. முயன்று பார்த்தவள் அவனிடம் முறையிட பிடிக்காமல் சோஃபாவிலேயே காலை குறுக்கி கொண்டு படுத்து விட்டாள். பெட்டில் படுத்திருப்பாள் என்றுதான் எண்ணியிருந்தான். மறுநாள் காலையில் வந்து பார்த்தால் அவள் குறுகி கிடந்த கோலம் அவனை வாட்டி எடுத்து விட்டது. ராட்சசி நிம்மதியாக இருக்க விட மாட்டா என்று உள்ளும் புறமும் கோபம். ஏய், என்ன ட்ரை பண்ணுற? கர்ப்பஸ்திரியை கஷ்டப்படுத்திக்கிட்டு கட்டிலில் சுகமாக கிடக்கிறான்னு பழி போடுறதுக்கா? கஷ்டமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஏன் இருக்காது? குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்படுறது நான் தானே. வேணும்னா சொல்லுங்க, கட்டிலேயே படுத்துக்கிறேன். கடுமையான பேச்சை கிண்டலில் தானே வெல்ல முடியும். ஒரு தரம் பட்டதே போதும். அவன் பார்வை மேடிட்ட வயிற்றில் படிந்து மீள மயிலா அவமானத்தில் மடிந்து போகாதிருக்க பிரம்ம பிரயத்தனம் செய்தாள். பெயின் கில்லர் போட்டுட்டீங்களா? பலித்த மனதை மறைத்து கொண்டு வார்த்தையாடினாள் மயிலா. வாட்ஸ் த பாயிண்ட்? பெயின் கிவரை கூடவே வச்சுக்கிட்டு பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்குற மாதிரி இருக்கு. மாத்திரையை அவன் கையில் திணித்த மயிலா வேறு ஏதும் பேசாது திரும்பி சென்றாள். சமைக்க சென்றவள் திரும்பி வந்து பார்த்தால் ஒற்றை கையை வைத்துக்கொண்டு ஸ்க்ரூ டிரைவரும் கையுமாக சோஃபாவில் என்னவோ செய்து கொண்டிருந்தான். இப்போ அந்த கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? அதற்கு பதில் இல்லை. எதையோ சொன்னான். இந்த லீவரை அழுத்தினா பெட்டு விரியும், கொஞ்சம் அழுத்தம் தரணும், முடியலன்னா கேளு, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். மனம் குளிர்ந்த மயிலா முறுவலோடு தலையசைக்க வேதாளம் முருங்கை மரம் தேடியது. என் நிம்மதியை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, செய்யறத திருந்த செய். முடிஞ்ச வரைக்கும் தொந்தரவு பண்ணு, உனக்காவது தூக்கம் வரட்டும். இது போல பல குத்தல்கள். மயிலா கண்டுகொள்வதில்லை. ஓடி ஓடி செய்தாள். மணக்க மணக்க சமைத்தாள். எப்போதும் போல அவளுடைய கைப்பக்குவம் அவனை ஈர்த்தது. ஆனாலும் பிடிவாதமாக ரவி ஏற்பாடு செய்திருந்த மெஸ் சமையலையே உட்கொண்டான். நான் தான் சமைச்சிருக்கேனே, இது எதுக்கு? நீ சமைச்சது உனக்கு, உங்களுக்கு தான் செஞ்சேன். நான் கேட்கலையே, நான் கேட்கவே இல்லையே. அன்னைக்கு வரலன்னு சொன்னது என் தப்பு தான். மனுஷனை நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டியாடி? ஸ்பூனை விசிறி விட்டு அவன் கிரட்சை தேட மயிலாவும் அன்றைக்கு கொலை பட்டினி. தரையில் இறைந்த சோற்றை பொறுக்கி சுத்தம் செய்தவளை காண அவனுக்கு பொறுக்கவில்லை. தள்ளு, உன்னை வேலை வாங்கின பாவம் எனக்கு வேணாம். சாப்பிடலையா? என் மேலே கோவம்னா குழந்தை எதுக்கு தண்டிக்கிற? கண்ணில் நீரோடு அவன் மீதம் வைத்ததை உருட்டி வாயில் திணித்தாள். ஏய், நீ சமைச்சதை சாப்பிடு. கடை சாப்பாடு பிள்ளைக்காகாது. உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை? ஆமாம், அதில் சந்தேகம் வரையா? அவளை காயப்படுத்த என்றே சொன்னான். அவள் மீது காட்டும் அக்கறையை மறைக்க அதுவே உகந்த கேடயமாக மாறிப்போக சதா சர்வகாலம் கையும் கேடயமாகவே சுற்றினான். தான் கொண்ட அன்பு அன்பில்லை என சொல்வதை அவன் நிறுத்தவில்லை. அன்பு காட்டுவதை அவள் நிறுத்தவே இல்லை. சாப்பிட ஒரு யுத்தம், குளிக்க ஒரு யுத்தம் என்று அதகலம் செய்தான் அவன். ரவி வரட்டும், குளிக்கிறேன். ரவி இன்னைக்கு லீவாம். எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். வாய் நீளுது மயிலா. எல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். வம்படியாக சட்டையை கழற்றி அவனை குளியல் அறைக்கு இட்டு சென்றாள். ஏ விடுடி, ஏன் இப்படி பேசுறீங்க? நானே வரேன். கிரட்சின் உதவியோடு குளிக்க வந்தவனை ஒரு மர பெஞ்சில் அமர்த்தி கட்டு போட்ட காலை அதன் மீது தூக்கி வைத்தாள்.
கட்டுப்போட்ட கையை உயர்த்தி இன்னொரு பெஞ்சின் மீது வைத்து கொண்டான். வெந்நீர் விழாவிய நீரை மழைச்சாரல் போல ஊற்றி அவள் குளிப்பாட்ட தேஜனுக்குள் இனம் புரியா இதம் ஊறியது. மறிந்து கட்டிய சேலையும் வேர்த்து கொட்டிய இடையும் வா என்று அழைக்க ஓர் 5 விரல் விளையாட துடித்தது. போதும் விடுடி. இருங்க, தலையெல்லாம் பிசுக்கு. தலையோடு சேர்த்து முதுகையும் அவள் தேய்த்து விட தேஜனுக்குள் இருந்த வெட்டி வீரனை காணவில்லை. தோள் இடுக்கு, விரல் இடுக்கு என எதையும் அவள் விட்டு வைக்கவில்லை. சிறு பிள்ளைக்கு குளிப்பாட்டுவது போல அவள் கருமமே கண்ணாக இருந்தாள். இடைக்கு வந்ததும் போதும் போதும் என்று அவளை பத்தி விட்டான். சிவந்த கன்னத்தை தேய்த்து கொண்டு அவள் வெளியேறினாள். தினவெடுத்த தோள்களை அவள் தீண்டிய பொழுது இணையில்லாததொரு இன்பம் தேஜனின் தேகம் தாக்க ஆண் கொண்ட கோபம் கொஞ்சம் காணல் நீரானது. குளித்து வந்தவனுக்கு சாம்பிராணி புகை போட்டு தலையை துவட்டி என தாயாகி போனாள் அவள். விடு விடு என்று பொய் கோபத்தை கேடயமாக ஏந்தி கொண்டான் அவன். இடையில் அம்மா குணமாகியிருக்குமே என்று அவன் இழுக்க ரெங்கனோ ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் சுகம் இல்லை என மயிலாவின் வரவை தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். இங்கோ மயிலா கொஞ்சம் கொஞ்சமாக ரவியின் வரவை நிறுத்தி இருந்தாள். அவனுடைய கையும் காலும் குணமாகும் வரை கூடவே தெரிந்தாள். தேஜனின் முகமூடி மட்டும் கழன்ற பாடில்லை. அதே சமயம் அவளின் வீங்கிய காலை பிடித்து விடவும் தயங்குவதில்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. காலை அவள் உருவிக்கொள்ள, உனக்கு என்னவா இருந்தா எனக்கு என்ன, குழந்தைக்கு என்னவோன்னு பார்க்குறேன் என்று காய்வான். ஹே, நீ பாட்டுக்கு வேலையை எழுத்து போட்டுக்கிட்ட செஞ்சு குழந்தைக்கு ஒன்றுன்னா யார் பார்க்கறது? பேசாமல் உட்கார முடிஞ்சா இங்கே இரு, இல்லையா நடைய கட்டு என்று கட்டாய ஓய்வு கொடுப்பான். வேலை செஞ்சால் சுகப்பிரசவம் தான் ஆகும். மனம் கசந்து மயிலா கூற அவளை யோசனையோடு பார்த்த தேஜன் அதன் பின் சிற்சில வேலைகளை செய்ய மட்டும் அனுமதித்தான். அடுத்த சில நாட்களில் தரணி அம்மாளின் வீட்டார்கள் அவனை கடா விருந்துக்கு அழைத்தனர். தேஜன் தவிர்க்க பார்த்தான். விட்டுப்போன சொந்தங்களை சேர்த்து வைப்பதில் பாட்டி பிடிவாதமாக இருந்தார். புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்படுறா, அதுக்கப்புறம் உன் விருப்பம் என்று ஒரு துருப்புச் சீட்டை எடுத்துவிட, இது ஒன்று சொல்லி என் வாய் அடைச்சிடுங்க என்று பாட்டியிடம் சலித்து கொண்டானே தவிர மறுத்து பேசவில்லை. இந்தாடா, உன் பொண்டாட்டி கேட்டிருந்தா கொடுத்துரு என வீட்டிற்கு வந்த பாட்டி ஒரு பையை நீட்டினார். என்ன இது? விருந்துக்கு கட்டிக்க துணிமணி, நகை கூட இருக்கு. தேஜனுக்கு சுர்ரென்றது. அவனை கேட்டால் வாங்கி தர மாட்டானாமா? இங்கே தானே இருக்கா, நீங்களே தாங்க. ஏன் நீ வாங்க மாட்டியோ? நான் என்ன அவளுக்கு வேலைக்காரனா? டேய் டேய், போதும் போதும், மண்டவாளம் தண்டவாளம் ஏறி 4 ஆச்சு. அவள் காலை பிடிச்சியே அது வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டா. தேஜன் மயிலாவை முறைத்தான். சிரிப்பை உள்ளடக்கிய மயிலா, பாட்டி பாட்டி, என் காலை இல்லை, பிள்ளையோட காலை தான் பிடிச்சாரு என்றாள். பையை வாங்கி அவள் பக்கம் தொப்பென்று வைத்த தேஜன், சாப்பிட்டுட்டு போங்க என பாட்டியிடம் சொல்லி அகன்றான். இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்ற பாட்டி கிரட்ச் இல்லாமல் நடந்து சென்ற பேரனை பெரும் மகிழ்ச்சியோடு பார்த்தார். அவன் திரும்பி வந்தபோது மயிலா தூங்கவில்லை. ஊசியும் நூலுமாக ரவிகையின் டக்கை பிரித்து கொண்டிருந்தவளை சிறு எரிச்சலோடு பார்த்தான் தேஜன். உங்க வீட்டில் இல்லாத பணமா? என்ன கேட்க ஆகலைன்னா அங்கே கேட்டு புதுசு வாங்கிக்கிறது தானே. என்ன கேளுடின்னு சொல்றதுக்கு என்னவா என்று அவனுடைய காதை பிடித்து மயிலாவுக்கு திருக தோன்றியது. எனக்கு இதுதான் வேணும் என ஒரே பேச்சில் பஞ்சாயத்தை முடித்து விட்டாள். காலையில் கிளம்புகையில் மற்றொரு பஞ்சாயத்து. ஷார்ட்ஸ் பனியன் அணிந்து உடற்பயிற்சியை முடித்து வந்த தேஜன் படுக்கை அறை கதவு சாத்தி இருக்க கண்டான். மயிலா உடை மாற்றிக் கொண்டிருப்பாள் என்பதை புரிந்து கொண்டு பொறுமை காத்தான். காலை உணவையாவது தயார் செய்து வைப்போம் என்று போனால் அம்மணி அதையும் தயாராக செய்து வைத்திருந்தாள்.
அவளை விட்டு விட்டு சாப்பிடவும் தோன்றவில்லை. விருந்துக்கு கிளம்பவும் நேரமானது. இன்னும் என்ன பண்ற? ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவன் கதவை தட்ட பள்ளி போல கதவிடுக்கில் தலையை நீட்டினாள் மயிலா. கை எட்டல. உதட்டை கடித்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னாள். புருவத்தை சுருக்கியவன் அவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்தான். அங்கே மயிலா பச்சை பட்டில் பதுமை போல தெரிந்தாள். அவன் கிராம விருந்துக்கு வாங்கி தந்த அதே பச்சை பட்டு. உச்சி குளிர்ந்தான் தேஜன். முந்தானையை பல்லில் கடித்து தன்னை மறைத்து கொண்டு அவள் திரும்பி நின்ற கோலம் அவனை ஈர்த்தது. கைக்கு எட்டாதது எது என்றும் தெரிந்தது. ஹெல்ப் வேணும்னா கேட்க வேண்டியது தானே. சிறு சங்கோஜத்தை மறைக்க பிடரியை கோதிக்கொண்டான் தேஜன். அவர்களை போன்றே சேருவேனா என அடம் பிடிக்கும் ரவிக்கை கொக்கியை தொட்டும் தொடாமலும் இழுத்து மாட்டிவிட்டான். தோள் தொட்டு அவளை திருப்பியவன் கலைந்து கிடந்த கொசுவத்தையும் சோர்ந்து போனவளையும் யோசனையாக பார்த்தான். அவளாக கேட்க வேண்டும் என்று காத்திராமல், இதென்ன செய்யணும் இப்படியா என தானே கொசுவம் எடுத்தான். தோராயமாக அவன் கொசுவம் எடுக்க, இப்படி என அவள் சொல்லிக் கொடுத்தாள். பெருத்த வயிற்றுக்கு கீழே மண்டியிட்டு அவன் மடிப்படுக்க கணவனின் கருஞ்சிகையை காதலாகி பார்த்தாள் மயிலா. இருவருக்கும் இடையே இருந்த இரும்பு திரை விலகியது போன்ற பிரமை இருவருக்குமே. மயிலா அவனை ரசித்து பார்த்தாள். பட்டு வேட்டி பட்டு சட்டையில் தேஜன் காண்பவர் கண்ணை கட்டி இழுத்தான். முழங்கை வரை மடக்கிவிட்ட சட்டை, கண்ணை உறுத்தாத தடிமனில் கழுத்தை ஒட்டி தங்கச் சங்கிலி, விரலை கவ்வியபடி ஒரு மோதிரம், மணிக்கட்டை தழுவியபடி ஐம்பொன் காப்பு, கவனம் ஈர்க்கும் அழுத்தம், அரிதாய் ஒரு முறுவல், அத்தோடு எட்டி பார்க்கும் கன்னக்குழி. அவன் தலை கோதும் அழகே அழகு, கருத்தை கவரும் கம்பீரம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் தேஜன் அருகே கொடுத்து வைத்தவள் நானே எனும் நிறைவோடு நின்றிருந்த மயிலா. அது புற தோற்றத்தினால் மட்டுமே வந்த நிறைவு அல்ல. அகமும் புறமும் அழகின் அழகாய் அவன் இருந்தான். கொண்டவள் கொண்டாடும் விதமாய் இருந்தான். மயிலாவின் அழகை சொல்லவே வேண்டாம். அழகு என்பதன் கருப்பொருளாய் அவள். தாய்மையின் பூரிப்பை தாங்கிய தேவதை என அவள் இருந்தாள். தேஜனின் வாரிசு தந்த தேஜஸை பரிபூரணமாக தாங்கி நின்றாள். சென்ற இடத்தில் புதிய சொந்தங்கள், புதிய உறவுகள். நல்ல வேளையாக அவர்கள் தேஜனின் தாய்வழி சொந்தம் என்பதால் அதிக உறுத்தலின்றி அவனால் பழக முடிந்தது. அடிப்படை வசதிகள் பெரிதும் இல்லாத கிராமத்து மச்சு வீட்டில் விருந்து. வசதியை எல்லாம் வீட்டில் வைக்காமல் மனதில் வைத்திருந்தார்கள். விசாலமான அறை போலவே விசாலமான மனம். அந்த இனிய சூழல் தேஜனின் தனிமை துயரை நீக்கியது. புத்துணர் ஊட்டும் புது மருந்தென இருந்தது. என்ன ஒன்று, இரவு அங்கேயே தங்கி பகலில் இன்னொரு காதுகுத்து விழாவிற்கு செல்வதாக ஏற்பாடு. அதற்கு பின் ஊர் திரும்புவதாக எண்ணம். அவர்களின் அறையில் இருந்ததோ ஒரே ஒரு கட்டில். கட்டிலை யோசனையோடு பார்த்தவன் ஒன்றும் பேசவில்லை. கைலிக்கு மாறியவன் கிணற்றடிக்கு சென்று கை கால் அலம்பி பல் தேய்த்துவிட்டு வருவதற்குள் மயிலா கட்டிலில் தூங்கி வழிந்தாள். பாதி இடத்தை அவனுக்கு விட்டு மீதியில் காலை குறுக்கி கொண்டு கிடந்தவளை பார்த்ததும் மொத்த கோபமும் வடிந்து போனதோ? புரியாத உணர்வு அவனை ஆட்கொள்ள, புரிந்து கொள்ள பிரியமில்லாதவன் போல கதவோரம் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பட்டு பாயை கையில் எடுத்தான். காலை நீட்டி படுத்துக்க வேண்டியதுதானே வெற்று குரலில் சொன்னவன் பாயை விரித்து தரையில் படுத்தான். தாப பார்வையை கோபம் கொண்டு மறைத்து கொண்டான். மலரினும் மென்மையாக தெரிந்தவளை கண்ணால் தொட்டணைக்க கூட பயம். தொட்டால் பற்றி கொள்ளும் அபாயம். அன்றைய தனிமை மயிலாவையும் மயங்கச் செய்தது. பகலிலெல்லாம் செங்கத்தின் சாயல் என்று தன்னை தானே குத்தி கிழித்து கொள்பவளுக்கு இந்த மங்கிய நிலவொளியில் ஒரு கீற்று நம்பிக்கை. முகம் தெரியாத இருட்டில் என் மனசு தெரியட்டுமே. தரையில் இறங்கி அவன் அருகே படுத்தாள். கண்டு கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டான் தேஜன். உறக்கம் வரவில்லை. வயிற்று பிள்ளைக்காரி தரையில் உறங்குவதை காண பொறுக்கவில்லை. எந்திரிச்சு மேலே படு. ஏனோ?
எனக்கு இடம் இல்லடி. அப்ப நீங்க போங்க. முறைத்தவன் கட்டிலில் ஏறி படுத்தான். மனமே கேட்கவில்லை. இப்படி கொட்ட கொட்ட விழித்திருப்பதற்கு தானும் தரையிலேயே படுத்து விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வரும்போது அவள் கட்டிலுக்கு வந்து விட்டாள். முட்டி கொண்டு அவள் படுக்க ஒட்டுமொத்த அவஸ்தையும் அவனுக்குத்தான். புலனைந்தும் எடுத்த எட்டப்பன் அவதாரம் கண்டு ஆடி போனான் ஆண்மகன். ஏய், இப்ப எதுக்கடி இங்க வந்த? வயிற்று புள்ளக்காரிய கீழே படுக்க சொல்றீங்களா? எது, நான் சொன்னேனா? ஆமா. ஏய், ஆமா. எதுக்கு வந்தேன்னு இப்போ நீங்கள் கேட்கல? உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? தள்ளி படுத்தவன் தலைக்கு கையை கொடுத்து விட்டத்தை பார்த்து கிடந்தான். அவள் கட்டிலில் படுத்தது திருப்திதான். ஆனால் இடிச்சுக்கிட்டு எப்படி படுக்கிறது? கையை காலை தூக்கி அவன் மேலே போட்டு தொலைச்சிட்டா குழந்தைக்கு வலிக்குமோ? தொட்டு பார்க்கவும் ஆசைதான் குழந்தைய, அவளை. இந்தா, ஏய், தாராளமாக படுத்து தொலை. மனப்போராட்டத்தின் முடிவில் அவன் மீண்டும் தரைக்கு இறங்க அவளும் எழுந்திருக்க போனாள். ஷபா, இப்போ என்னடி? தூக்கத்தில் புரண்டு படுத்தா கீழே விழுந்துடுவேன்ல, அதுக்கு ஒன்று இங்கே கட்டில் ஓரத்தில் தடுப்பாக படுங்க, இல்லைன்னா நானும் கீழேயே படுத்துக்கிறேன். இடுப்பு வலிக்குந்தான், தர குளிர் உடம்புக்கு ஆகாதுன்னு பாட்டி சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? மேலே இருந்து கீழே விழுறதுக்கு கீழேயே இருந்துக்கலாம். நீட்டி முழக்கினாள். சரியான இம்சை, தள்ளு. பக்கத்திலேயே படுத்து கொண்டான். எப்படி ஒரு கழித்து படுத்தாலுமே அவளை இடித்து கொண்டு படுக்கும் அளவுதான் இடம் இருந்தது. அந்த நெருக்கம் பிடித்தும் இருந்தது அவளுக்கும் தான். வெகு நாட்களுக்கு பின் ஒரு செல்ல ஊடல். மயிலாவின் துடுக்குத்தனத்தை ரசித்தபடி கண்ணயர்ந்தான் தேஜன்.